guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா புனி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். செவ்வாழைப்பழம் மோதகம், செவ்வாழைப்பழ கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத குயிக் ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வீட்டில் வந்து எல்லாத்து வீட்லேயும் பழம் இருக்காமல் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது, பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. இன்னும் நிறையா ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் பிடி கொழுக்கட்டை இதெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் ரெசிபீஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் செவ்வாழைப்பழம் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். செவ்வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் தித்திப்பாக இருக்குது அப்படின்னா சுகர் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லாவே தித்திப்பாக இருந்ததுனால நான் 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா திக்கு அவல். அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாததை வந்து நல்லா மிக்சியில் பொடிச்சிட்டு வந்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே இன்னொரு இன்க்ரீடியன்ட் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. அதையும் நம்ம 1 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பு, திராட்சை, உங்ககிட்ட இருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பெசரி ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோதகம் ஷேப்பில் இருக்க அந்த இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம். அது வாங்கிட்டு வந்தோம். 65 ருபீஸ் தான், ரொம்ப பரவாயில்லையாக இருந்தது. உங்கள் ஊரில் இது என்ன ரேட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நம்ம வந்து 2 இதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நடுவில் வச்சு ஷேப் கரெக்டாக பண்ணோம்னா சூப்பரான ஷேப்பில் வந்துடுதுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சும்மா சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நேரத்துக்கு காலையில் செஞ்சது. நான் கிட்டத்தட்ட ஈவினிங் தான் சாப்பிட்டேன். செம்ம சூப்பராகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா நல்ல ஷேப் வந்து வந்திருந்தது. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழத்துக்கு 6 பெரிய கொழுக்கட்டை இந்த மாதிரி மோதகம் மாதிரி வந்துருந்தது. 6 சின்ன சின்ன உருண்டை அம்மினி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது. அதை நான் ஆட் பண்ணல. அதை நான் எடுத்தோடனே சாப்பிட்டேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது. இட்லி தட்லேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ நீங்கள் நெய்யோ எண்ணெயோ தடவி நீங்கள் மிதமான ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வீடே சும்மா கமன்னு வாசனை வருங்க. அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம சூப்பரான ஹெல்த்தி வெர்ஷனில் செவ்வாழைப்பழ கொழுக்கட்டை ரெடிங்க. மோதகம் ரெடி. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா அக்கேஷன், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரதுனால இன்னும் நிறைய ஈஸி ரெசிபிஸ்லாம் போட போகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. இன்னொரு